Dear students, இப்போ exercise 1.2ல third sum பார்க்க போறோம். A relation R is given by the set x, y such that y equal to x plus 3, x belongs to 0, 1, 2, 3, 4, 5. Determine its domain and range. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், given எடுத்து எழுதிக்கலாம். given என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ y equal to, இதை நான் வந்து சைடில் போட்டுக்கலாம். y equal to x plus 3ன்னு கொடுத்துருக்காங்க. xோட வேல்யூஸ் பாருங்க, 0, 1, 2, 3, 4, 5. அப்போ ஃபஸ்ட்டு 0 plus 3னா என்ன வரும்? 3. ஓகேவா? அப்போது y 0, 3 அப்படி தானே? அப்போ இது ஒரு பேரா எழுதும்போது 0, 3. அடுத்தது 0க்கு பதிலாக 1 plus 3 போடுங்க, 4. y equal to 1 plus 3, 4 வந்துருச்சு. அடுத்து 2 plus 3, 5 அப்படி வச்சுக்கலாமா? ஸோ இப்போ பாருங்க, அப்போ 1, 4, 2, 5. அப்போ 3க்கு என்ன வரும்? 3 plus 3, 6. ஓகே. 4க்கு 4 plus 3, 7. 4, 7. 5 plus 3, 5, 8. ஓகே. அப்போ இதுதான் given. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இதுதான் வந்து given relation. R equal to இந்த ரிலேஷன் எடுத்து எழுதிக்கிறோம். எப்போவுமே என்ன அடுத்தது, இப்போ ரிலேஷன் எழுதியாச்சுன்னா டொமைன் அண்ட் ரேஞ்ச் எழுதுறது ஈஸி. ஸோ டொமைன் எப்போவுமே ஃபஸ்ட்டு பேரோட ஃபஸ்ட் எலமெண்ட் தான். இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பேரில் ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாமே டொமைன். அப்போ 0, 1, 2, 3, 4, 5. ஓகே. இது எல்லாமே டொமைன். ரேஞ்ச் என்ன வரும்? என்ன செகண்ட் எலமெண்ட்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் எலமெண்ட்னா 3, 4, 5, 6, 7, 8.